ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த வீடியோக்கு கீழேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் கதைகள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு அந்த தலைப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் கதைகள், கல்கி கதைகள், ராஜம் கிருஷ்ணன் கதைகள், சுஜாதா கதைகள், லக்ஷ்மி கதைகள் அப்படிங்கிற தலைப்புல தான் பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அவங்க கதைகள் போட்டது எல்லாமே அந்த ஒரு பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லயுமே இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனா இனிமே நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கதை கேட்கறதோ படிக்கிறதோ யாருக்கெல்லாம் உங்க சர்க்கிள்ல பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஒரு நல்ல கதை இந்த வீடியோல கேட்க போறோம். பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய வரிசை அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. இந்த கதையை படிச்சுட்டு மனசுக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு. மனசுல ஏதோ ஒரு வலி உள்ள இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு. அதனாலதான் இந்த கதையை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டு இந்த கதையை நான் பிரபஞ்சன் அவர்கள் சிறுகதை சீரியல்ல நான் சீரீஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மனசுக்கும் ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா இது வெரி குட் ஃபீல் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஓகேவா? குட் ஃபீல்னு சொல்ல முடியாது, ஒரு பாரமா இருக்கக்கூடிய ஃபீல் தான். ஆனா கண்டிப்பா இது மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்கிற ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். அந்தந்த காலகட்டங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அல்லது அது மாதிரியான விஷயங்கள் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிறுகதைகள் நாம கேட்கணும், படிக்கணும்னு சொல்றோம். ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? கதை கேட்கலாம் வாங்க. இந்த கதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய சிறுகதை வரிசை 1984 வெளிவந்திருக்கு. காலை வெயில் சுல்லென்று ஊசி குத்தியது. லட்சுமி ரொம்ப சீக்கிரமாகவே தான் கிளம்பி வந்திருந்தாள். இருந்தும் அவளுக்கு முன் 50-60 பொம்பளைகள் நின்று கொண்டிருந்தார்கள். சுவரை ஒட்டி கியூ வரிசை நின்றது. அங்குதான் நிழல் ஓர் அடி அகலத்துக்கு நீண்டிருந்தது. குழந்தைக்கு வெயில் படாமல் இருக்க துணியால் தலையை மறைத்து தோளில் போட்டு கொண்டிருந்தாள். பச்சை பிள்ளைய தூக்கிக்கிட்டு சினிமாவுக்கு இந்த வெயில் நின்று கொண்டிருப்பதை அந்த ஆள் பார்த்தால் கொன்றே போடும் என்கிற பயம் சுற்றுமுற்றும் தெரிந்தவர் யாராவது தென்படுகிறார்களா என்று பார்த்து கொண்டாள். நல்ல வேளை, புருஷனுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. இந்த படத்தை பார்க்காதவர்கள் தெருவில் யாருமே இல்லை. நேற்று பிறந்ததில் இருந்து இளங்கட்டை வரை எல்லோருமே பார்த்து விட்டிருந்தார்கள். கதை கதையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். லட்சுமி இந்நேரம் இதை பார்க்காமல் விட்டு வைத்திருப்பாளா? பிள்ளை பெற்றுக்கொண்டு வருவதற்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தாள். 7ஆம் மாசம் போனவள். அப்போது அந்த படம் வெளியாகி விட்டிருந்தது. அம்மா ஊரில் கூட அதை பார்க்காமல் இருந்த ஜென்மங்கள் யாருமே இல்லை. ஆனால் பிள்ளையை வயிற்றில் வைத்துக் கொண்டு சினிமா பார்க்க போக முடியுமா? நிறை மாசக்காரி, பிள்ளையை பெத்துக்கிட்டு எங்க வேணும்னாலும் போ என்று அம்மாக்காரி சொல்லிவிட்டாள். ஒரு வழியாக பிள்ளை பெற்றுக்கொண்டு நேற்று முன்தினம் ஊர் திரும்பியிருந்தாள். குழந்தையை பார்க்க வந்த ராமக்கால், செந்தாமரை, செங்கேனி, வெள்ளைமுத்து, இன்னும் யார்தான் சொல்லவில்லை. அப்படி பேசிக்கொண்டார்கள் அந்த படத்தை பற்றி. இன்றுதான் முடிந்தது. அந்த ஆள் பக்கத்து ஊருக்கு போய்விட்டு இருட்டுவதற்கு முன் வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு போனதும் இதுதான் தக்க சமயம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு கொட்டாய்க்கு வந்து விட்டாள். வெயில் கடுமையாக உரைத்தது. புடவையை தலையை சுற்றி போர்த்தி கொண்டு நின்றாள். அதற்குள் வரிசை அனுமான் வாள் மாதிரி நீண்டு கொண்டே போயிருந்தது. தெருமுக்கில் கடைசி பொம்பளை நின்று கொண்டிருந்தாள். குழந்தை வெயில் தாங்காமலோ பசியாலோ சினுங்கியது. நின்றவாறே ரவிக்கை பட்டனை அவிழ்த்து குழந்தைக்கு பால் கொடுத்தாள். அவளுக்கு முன்னால் நின்றிருந்த வயசானவள் ஒருத்தி திரும்பி பார்த்து, பச்சை புள்ளைய தூக்கிக்கிட்டு இந்த வெயில வந்திருக்கியே என்றாள் அவள். லட்சுமி பதில் சொல்லவில்லை. ஆனால் லட்சுமிக்கு பின்னால் நின்றிருந்த ஒருத்தி பதில் சொன்னாள். இந்த வயசுல உனக்கு சினிமா கேக்குது, நீ யோகியம் பேச வந்துட்ட என்று திட்டினாள். மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு என்றாள் வயசானவள். அப்போதைக்கு அந்த விஷயம் முடிந்தது. லட்சுமி மேலே கட்டியிருந்த பேனரை பார்த்தாள். ஆடு ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதை அணைத்துக் கொண்டு ராமனும் ஸ்ரீலேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் அந்த ஆடுதான் சேர்த்து வைக்கிறதாம். மனுஷன் செய்கிற எல்லா வேலைகளையும் அந்த ஆடு செய்வதாக மாரக்கா சொன்னாள். இப்போது தெருமுனையை தாண்டி விட்டிருந்தது அந்த கூட்டம். நிற்க முடியாதவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள்.
இளம் பெண்கள் நிற்க, வயசான பொம்பளைகள் அப்படியே மண்ணில் உட்கார்ந்து சுருக்கு பையை அவிழ்த்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். கடலை பட்டாணி விற்கிற பையன்கள் இவர்களை சுற்றி சுற்றி வந்தார்கள். தாகம் தொண்டையை வரலச் செய்திருந்தது. சோடா விற்கிற பையன் பக்கத்தில் வந்தபோது குண்டு சோடா வாங்கி சாப்பிட்டாள் லட்சுமி. இன்னும் நிறைய பொழுது இருந்தது. டிக்கெட் கொடுக்கும் முன் விநாயகனே பாட்டு போடுவார்கள். இரவுகளில் ஊர் முழுதும் அந்த பாட்டு கேட்கும். அதையே குறிப்பு வைத்துக் கொண்டு சினிமாவுக்கு வருபவர்கள் புறப்பட்டு வருவார்கள். இன்னும் அந்த பாட்டு போடவில்லை. ஜனங்கள் லட்சுமியை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் எழுந்து நின்று கொண்டாள். குழந்தை வாடி தளர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. கண்ணு கண்ணு என்று அழைத்து அதன் கன்னத்தை சிமிண்டினாள். சிரமப்பட்டு கண்ணை திறந்து பார்த்து சினுங்கியது குழந்தை. சூரிய வெளிச்சம் அதை சிரமப்படுத்தி இருக்கும். மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டது குழந்தை. வரிசையில் வெள்ளைப்புடவை கட்டிய ஒருத்தி புகுந்தாள். லட்சுமிக்கு பக்கத்தில் இருந்தவள், அடி என் சக்காலத்தி, யாரடி அவ வரிசையில பூந்தறது என்றாள் அவள். அந்த அம்மாள் திரும்பி பார்த்து, யார பாத்திரி சக்களத்திங்கிற மூதேவி என்றாள் அவள். வரிசை கொஞ்சம் சலசலப்புற்று தன் ஒழுங்கை கலைத்து இருவரையும் வேடிக்கை பார்க்கும் உத்தேசத்துடன் முன்னால் வந்தது. மூதேவியா? நீ மூதேவி, உன்னோட அம்மா ஆத்தா உன் பரம்பரை எல்லாமே மூதேவிங்க. உன்னோட மூதேவித்தனத்தை இங்க காட்டாத. லட்சுமிக்கு பக்கத்தில் இருந்தவள் பாய்ந்து அவளிடம் போனாள். அதற்கு பின் கேட்க முடியாததும் சகிக்க முடியாததுமான வார்த்தைகளால் அவர்கள் கத்த, அவர்களை சுற்றி ஆண்களும் பெண்களுமான ஒரு கூட்டம் கூடியது. வரிசையில் இருந்த பலரும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். வாய்ச்சண்டை கொஞ்ச நேரத்திற்குள் கை சண்டையாக மாறிவிட்டது. வெள்ளை புடவைக்காரியின் தலைமயிரை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள் மற்றவள். அவளுடைய தலைமயிரை பிடித்து அந்த வெள்ளை புடவைக்காரியும் இழுத்துக் கொண்டிருந்தாள். இருவர் புடவையும் தோளில் இருந்து நழுவி வெறும் ஜாக்கெட் தெரிய இழுத்து பற்றி கொண்டிருந்தார்கள். இளம்பெண்ணின் ஜாக்கெட்டின் முதுகுப்புறம் கிழிந்து உள்பாடி தெரிய இருந்தது. ஆண்கள் சுற்றி நின்றது இருவருக்குமே உரைக்கவில்லை. இந்த நேரம் பார்த்து இது போன்ற சச்சரவுகளை கவனிக்க என்றே சம்பளம் கொடுத்து அமர்த்தப்பட்ட கட்டையன் அங்கு தோன்றினான். பனியனும் மடித்து கட்டப்பட்ட கைலியும் மொட்டை தலையும் விசாலமான உடம்பும் கூட்டத்தை அயர வைத்து கொஞ்சம் பின்னடைய வைத்தது. வந்தவன் முதலில் இளம்பெண்ணை தோல் மார்பை பிடித்து இழுத்து கன்னத்தில் ஓங்கி அசுரத்தனமாக அறைந்தான். வெள்ளை புடவைக்காரியின் இடுப்பில் ஒரு உதை விழுந்தது. அதே சமயம் விநாயகனே பாட்டு ஒலித்தது. டிக்கெட் கொடுக்கும் மணியும் அலறியது. கூட்டமும் முண்டியடித்துக் கொண்டு கவுண்டரை சூழ்ந்தது. பல மணி நேரம் நிர்வகிக்கப்பட்ட அந்த வரிசை பாதி கலைந்து கவுண்டருக்கு முன்னால் வட்டமாய் இருந்தது. சண்டை நடக்கும் போது கவுண்டரை மிகவும் நெருங்கி விட்டிருந்த லட்சுமியை இப்போது கூட்டம் நெருங்கி தள்ளிக்கொண்டு சுவரை நோக்கி செலுத்தியது. லட்சுமி அவள் பிரஜை இல்லாமல் கூட்டத்தால் பின்தள்ளப்பட்டு சுவருக்கு மேல் சாய்க்கப்பட்டாள். ஐயோ என் குழந்தை என்று அவள் அலறலை யாரும் கேட்டதாக தெரியவில்லை. பெண்களின் உடம்புகள், முட்டிகள், கைகள், தலைகள் அவளை இடித்ததை அவள் உணர்ந்தாள். மூச்சு முட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. உடம்பெல்லாம் வியர்வை வழிந்தது. திடீரென்று 10-12 பெண்கள் அவள் மேல் சரிந்தார்கள். ஐயோ என்று இடதுபுறம் சரிந்து மண்ணில் விழுந்தாள். தன் முயற்சி அத்தனையும் சேர்த்து குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு குப்புற படுத்துக் கொண்டாள். முன்னாலோ பின்னாலோ நகர கொஞ்சம் கூட இடமில்லாமல் இருந்தது. வரிசை சுத்தமாக கலைந்து குழுமி இருந்தது. கால்களை, இடுப்புக்கு கீழே பலவித நிறங்களில் துணிகளை, பாதங்களின் மிதிப்பை மட்டுமே லட்சுமியால் பார்க்க முடிந்தது, உணர முடிந்தது. போலீஸ் வந்து கும்பலை கலைத்து லட்சுமியை மீட்டு அவளை எதிர்ப்புறம் இருந்த தூங்குமூஞ்சி மரத்தடியில் கொண்டு வந்து போட்டு சோடா தெளித்து அவள் மயக்கத்தை போக்க வேண்டியிருந்தது. மயக்கத்திலும் அவள் உடும்பிப்பிடியாக குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டிருந்தாள். துணி கந்தையில் சுருட்டப்பட்டு கிடந்த குழந்தையை வெளியே எடுத்தாள். ஒரு அம்மாள். கை கால் துவண்டிருந்தது குழந்தைக்கு. தலை தொங்கியது. குழந்தை 3/4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே இறந்து விட்டிருந்தது. பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய சிறுகதை வரிசை முற்றும். என்ன ஒரு டிராஜடி! யாரு மேல தப்பு சொல்றது? லட்சுமி குழந்தைய எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போனதா, அல்லது அந்த கூட்டத்துல பெண்கள் அடிச்சுக்கிட்டதா, அல்லது கூட்டம் இருக்கும் தெரிஞ்சும் எப்படியும் படத்தை பார்த்துட்டு தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணதா, எந்த சூழ்நிலைய அல்லது யார குற்றம் சொல்றதுன்னே தெரியல. நம்ம தான் அவங்கவுங்களுக்கு யார குற்றம் சுமத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்கள சுமத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து அப்படியே முடிச்சிருக்காரு பிரபஞ்சன் அவர்கள்.
நன்றி. இன்னொரு கதையில பார்க்கலாம்.